சார் இப்போ தேமுதிக முதல் முறை கூட்டணி அமைக்கிற வரைக்கும் மக்களோடு தான் கூட்டணின்னு சொன்னார். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நேத்து வந்து அது ஒரு பொதுக்கூட்டம், அதுல ஒரு பிரகடனத்தை வெளிப்படுத்துறாரு. இதுக்கப்புறமும் அவங்க கூட்டணி முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல் முறை கூட்டணி சேர்றதுல ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல? இல்ல அப்படி அந்த டோரை நேத்து க்ளோஸ் பண்ணிட்டதா பாக்கலையா? கூட்டணியை பத்தி சார் அவர் கூட்டணியை என்னைக்குமே பாஜக எதிர்பார்க்கல. அவர் கூட்டணியை பொதுவா காமனா எல்லாத்துக்கும் யார் யார் கூட்டணிக்கு வர்றாங்களோ, விஜய் சொன்னார் இல்லையா, யார் யாரெல்லாம் கூட்டணி வர்றவங்க என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அந்த லாஜிக்ல தான் நீங்க அதை பார்க்கணும். ஏன்னா கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி இல்லாத கட்சி அமைக்கிறது ரொம்ப கடினம். நைனா நாயுடு அழைப்பு விடுத்திருக்காங்க சார், சீமானுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இல்லைன்றீங்க, பாஜக எதிர்பார்க்கலன்றீங்க, நீங்க உட்பட எல்லாரும் வரப்போறாங்க நம்ம டிபேட்ல சொல்லிருக்கீங்க. அதுதான் சார் பொதுவான வேண்டுகோளுங்கிறது வேற, ஸ்பெசிபிக்கா நம்பிக்கிட்டு இருக்கிறது வேற. பொதுவான வேண்டுகோள் என்ன? யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக வளரவில்லை, இப்போதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கிறது. இப்போதான் அது கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 19% ஓட்டு வாங்கியிருக்கிறது கடந்த தேர்தலில். அப்போ அதை வைத்துக்கொண்டு நம்ம தனியாக ஆட்சி அமைச்சிருப்போம்னோ இல்லை தனியாக நம்ம இயங்க முடியும்னா நம்ப முடியாது. அதனால வரக்கூடியவங்க இப்போ ஊழலுக்கு எதிராக இருக்கிறவங்க வரலாம். ஊழலை ஒழிக்கிறது தான் இந்த தடவை தேர்தலுடைய தமிழ்நாட்டு தேர்தலில் முக்கிய பிரதானம் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும், ஊழல் செய்தவர்களை சிறையில் தள்ளுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை தாவேகாவுடைய தலைவர் விஜயும் அதையே வழிமொழிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த கான்செப்டுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குமா என்றால் நிச்சயமா இன்னைக்கு ஊழலுக்கு எதிரான கொள்கையை யார் எடுத்தாலும் ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்றப்போ ஏன் பாஜகவோட கை கோர்க்கணும்? அதை யோசிப்பாங்க. நாங்க தனித்து ஊழல் ஒழிக்க மாட்டோம் கேட்க மாட்டாங்க. திமுகவுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரலையே சார். திமுகவுக்கு அந்த கான்பிடன்ஸ் வராம தானே எல்லா கட்சிகளையும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. 67 இருந்து அதனை தொடர்கிறது. தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் 52 இருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது. அதற்கு பிறகு போனதுக்கு அப்புறம் எல்லா தேர்தலுமே இவங்க வந்து தனியாவே தன்னால ஆட்சி அமைக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லாம தானே கூட்டணி சேர்க்கிறார்கள். கூட்டணி சேர்த்து கொண்டு தானே இன்ன வரைக்கும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது எல்லா கட்சிகளும் புதுசாக வரக்கூடிய கட்சி, இன்னும் ஆட்சி அமைக்காத கட்சி, பல கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாத கட்சிகள்லாம் இருக்கின்றன. அந்த கட்சிகளை எல்லாம் அவர்கள் எல்லாரும் பல துளி பெருவெள்ளம் எல்லாரும் சேர்ந்தால் ஒரு ஊழல் உள்ள ஒரு கடுமையான ஊழல், அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழலில் என்னன்னு பார்த்தா 72 வருஷமா இந்த நாடு 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினது. இப்போ ஒரு 3 வருஷத்துல அடுத்தால 5 லட்சம் கோடி கடன், 9.62 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன திட்டங்கள், அவங்க மெயினான திட்டங்கள் ஏதாவது அணை கட்டினார்களா அல்லது ஏதாவது அபூர்வமான திட்டங்களை எதையாவது நிறைவேற்றினாங்களா? எந்த விதமான அறிவிப்பு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் அது ஒரு பக்கம், ஊழல் ஒரு பக்கம். இப்ப டாஸ்மாக் ரைடெல்லாம் 40,000 கோடி 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும். அதாவது ஃபேக்டரியில உற்பத்தி ஆகிற சரக்குல பாதிக்கு தான் பில்லு, பாதி பில்லு இல்ல. பாட்டல்ல இருந்து சொல்றீங்க, என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல அது பிலிமினரியா அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் மினிமமா சொல்லியிருக்காங்க. வெளியே வரக்கூடிய தகவல்கள்லாம் அதுல நடந்திருக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது, அதாவது சார் ஒரு ஃபுல் பாட்டிலுடைய விலை 520 ரூபா டாஸ்மாக் விலை, அதுக்கு 200 வேல்யூ ஆடட் டாக்ஸ், அப்புறம் வேட்டு, நீங்க அப்புறம் அடிஷனல் டாக்ஸ் 2% இதெல்லாம் இல்லாம பாதி சரக்கு விற்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வருங்காலத்துல மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கப்படும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஊழலை எதிர்க்கிறதுக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். அதை யார் முன்மொழிகிறாங்களோ அவங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். அதன் அடிப்படையில் கூட்டணி அமையும் என்பது என்னுடைய வாதம். கேட்போம். திரு ராஜகம்பீரன் அவர் வந்து திமுக எதிர்ப்பை சொல்றார். திமுக எதிர்ப்புன்னு ஒரு புள்ளி வர்றப்போ இந்த குற்றச்சாட்டெல்லாம் வரும், அப்போ வந்து எல்லாம் ஒரு அணிக்கு வருவாங்க அப்படின்னு பார்வையை முன்வைக்கிறார். இல்லை, அவருடைய கருத்து முற்றிலும் தவறானது. ஏன்னா ஊழலை ஒழித்து விட்டு தான் வந்து கூட்டணி வைக்கணும்னா ஒரு கட்சியோடையும் வைக்க முடியாது. நடைமுறையில் அதிமுக மேலே ஊழல் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட அந்த கட்சியோட அதிமுகவோட தானே பாஜக கூட்டணி வச்சிருக்கு. ஊழலை ஒழிக்கிறதுக்கு பாஜகவுக்கு என்ன அருகதை இருக்கு? அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு சொல்லலாமா?
இப்போ கூட தான் 2 நாளைக்கு முன்னாடி சேவூர் ராமச்சந்திரன்ங்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் மேல லஞ்ச ஒழிப்பினுடைய ஒரு விசாரணை வந்துச்சு. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே பல வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா பல்வேறு வழக்குகளுக்கு அச்சப்பட்டு தான் அவங்க வந்து வேற வழி இல்லாம அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனாங்க என்கிற விமர்சனம் இருக்கிற போது ஊழலை ஒழிக்கிறதுக்காகத்தான் வந்து நாங்க கூட்டணி வைக்கிறோம்னு சொல்றது ரொம்ப அபத்தமானது முதல்ல. அப்புறம் தனிச்சு தேர்தலை சந்திப்பாங்களா திமுக சந்திப்பாங்களா கேட்கிறாரு. யாரு தனிச்சு சந்திக்கிறா சொல்லுங்க? அதிகாரத்துக்கு வராத கட்சிகளை விட்டுருங்க. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை எந்த கட்சி வந்து நீங்க வந்து கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்கிறார்கள்னு தனித்து ஒரு கட்சியை கூட சொல்ல முடியாது. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைல்ல. வெற்றி தானங்க இலக்கு. ஒரு கருத்தின் கீழ் ஒரு குடையின் கீழ் மக்களை ஒன்று கூட்டுவதான ஜனநாயகம். ஜனநாயகத்திற்கு எதிரான போக்கில் நான் தனியா போய் நிக்கிறேன்னா அது வந்து தேர்தல் வெற்றிக்கு வந்து எந்த வகையில பயன்படும்? எந்த வகையிலுமே பயன்படாது. இல்ல அவங்க கேக்குது நீங்க பலமா இருக்கீங்கன்னா ஏன் 13 கட்சியோட வர்றீங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னா பலமா இருக்கிறது பிடிக்கல. அதுக்கு நீங்க ஏன் கூட்டணிக்கு போறீங்கன்னா இது என்ன வகையானது? நான் என்ன சொல்றேன்னா ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதை மாதிரி இது எதுக்கு? உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்கிறேன். எங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க யாராவது சொன்னாங்களா எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கல, எங்களுக்கு வந்து அது இல்லை இது இல்லைன்னு யாராவது சொன்னாங்க? நீங்க எதிரணிகள்ல இருந்து எதுக்கு அதை பேசுறீங்க? திருமாவளவன் என்ன சொன்னாரு? எனக்கு பல கட்சிகள்ல இருந்து அழைப்பு இருக்கிறது, ஆனாலும் நான் மதச்சார்பற்ற கூட்டணியில இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் நானும் ஒருத்தன், எனக்கு பங்களிப்பு இருக்குன்னு அதுல தான் தொடர்வேன் சொன்னாரு. நான் தான் அந்த கதவை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மிச்சத்தை பேசுறேன். முஸ்தபா நான் தான் அந்த கதவுகளை அடைச்சேன் அப்படின்னாரு. ஆமா, நான் அடைச்சிருக்கப்போ ஏன் நான் திறக்க முடியாது அப்படின்ற கேள்வி. அது எதுக்கு சொல்றாருன்னா ஏன் திறக்க முடியாது ஏன் சொல்றாருன்னா அவர் திறக்க விரும்பல. பாஜகவுல இருந்து ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருக்கிற போது நேரில் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. நானே சாட்சி அதுக்கு. அன்னைக்கு நான் வந்து திருமாவளவனை சந்திப்பதற்காக ஒரு முக்கிய சந்திப்புக்கு சென்றிருந்த போது தான் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தார். அப்போ வந்து எங்க அணிக்கு வந்துருங்க, நாங்க உங்களுக்கு மத்திய மந்திரி பதவி வழங்குவோம்னு கூட சொல்லி பார்த்தாரு. அவர் கருத்தியல் ரீதியாக நான் ஒரு நாளும் சனாதனத்தை வலியுறுத்தக்கூடிய கட்சிகளோடு, மதவாத கட்சிகளோடு, பாஜக இருக்கிற கட்சியோடு, பாமக இருக்கிற கட்சியோடு, சாதியவாதம் மதவாதம் இருக்கிற கட்சிகளோடு நான் வரமாட்டேன்னு அவர் தெளிவா பேசுறாரு. அவரை போய் மறுபடியும் கதவை திறக்க மாட்டாருன்னு அவர் திறக்க மாட்டாரு. அவரே உறுதியா சொல்றாரு. அவர் சொல்லாத கருத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும்? நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள், சீமானுடைய அறிவிப்பு, தேர்தல் அரசியல் வந்துட்டா அதில் வெற்றி தோல்விகள் அப்படின்றது வேணும். எவ்வளவு நாள் இப்படியே நீடிக்க முடியும்? அப்போ தேர்தல் அரசியல் தான் சீமான் பண்ணுறாரா அப்படின்ற கேள்வியும் முன் வந்தது. நாம் தமிழக தொடங்கப்பட்ட 2010 மே 18 மதுரை மாநாட்டில் அண்ணன் சீமான் அறிவித்தாங்க. தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு அறிவித்தோம். அந்த நிலைப்பாட்டின் தொடர்ச்சியாக 16, 19, 21, 24, 26லையும் நாங்கள் தனித்து போட்டி போடுறோம். தேர்தல் அரசியலில் வந்து இங்கே வெற்றி முக்கியம்தான். அதை விட ஒரு கட்சிக்கு வந்து கொள்கை கோட்பாடு முக்கியம். இங்கே 2 பேரும் திராவிட கட்சிகளும் கொள்கை கோட்பாட்டை முற்றாக தொலைத்து விட்டது. இதில் தாவே காப்ப சொல்லணும்னா கொள்கை கோட்பாட்டில் அவங்களுக்கு அடிப்படை புரிதலே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழக கட்சி கோட்பாட்டை சமரசம் செய்யக்கூடாதுங்கிற உறுதிப்பாட்டில் நிற்கிறோம். இந்திய அரசியல் வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கங்க, 1 விழுக்காடு வாக்களை பெற்ற கட்சி வந்து வீழ்ந்திருக்கக்கூடிய வளர்ந்தா சரித்திரம் இல்லை. ஆனால் 4 பொதுத்தேர்தலை கடந்தும் கூட நாம் தமிழக கட்சியோட வாக்கு விழுக்காடு அதிகரிக்குது. நாம் தமிழக கட்சி வளர்ந்து கொண்டிருக்கு. நாம் தமிழக கட்சி நாளுக்கான செல்வாக்கை பெருக்கி கொண்டிருக்குன்னா நாம் தமிழக கட்சி வந்து தங்களோட நம்பகத்தன்மையை நம்பிக்கையை இழக்கலை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் எந்த கட்சியும் தலைமையேற்று போவதற்கு வாய்ப்பு இல்லை. நாம் தமிழக கட்சியின் தலைமையேற்று, தத்துவத்தை ஏற்று, நாம் தமிழக கட்சியின் ஆட்சியின் செயல்பாட்டு வரவேற்று, நாம் தமிழக கட்சியோட கொள்கை முழக்கங்களை ஏற்று ஒரு கட்சி வருது அப்படின்னா அது ஏற்பது குறித்து அங்கே பரிசீலனை பண்ணலாம். மற்றபடி இந்த திராவிட கட்சியோட போய் நாங்கள் கரைஞ்சு போக முடியாது. நாங்கள் வாக்கரசியல் பண்ணலாம்னா நாங்கள் உண்மையிலே வாக்கரசியல் நேர்மையாக நாங்கள் தான் வைக்கிறோம். சீமான் தாக்குப்பிடிப்போம், சீமான் தாங்குவார். களத்தில் நிற்கக்கூடியவர்கள் என்ன ஆவாங்க? இப்போ உங்களை போன்றவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, இப்போ உங்களாம் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, எத்தனை தேர்தல்களில் தோல்வியை மட்டும் சந்திக்க முடியும்னு கேட்குறேன். அதாவது வரக்கூடிய 2026 நாங்கள் வெற்றி எட்டுவோம், அதிகாரத்தை நோக்கி நகருவோம், அது ஒரு செய்தி. இன்னொன்று, இந்த தோல்விகளை கண்டு அஞ்சுக்கிட்டு கட்சி விட்டு ஓடுறதுக்கு நாங்கள் திமுக அதிமுக இல்லை. அங்கே வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெறணும், வெற்றி பெற்ற பிறகு ஒரு ஏதாவது பதவி வேணும், சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு வேணும் அப்படின்னு வர கூட்டம். நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத கூட்டம். நேற்றைய தினம் வந்து கோயம்புத்தூரில் வந்து நாம் தமிழக கட்சியோட கூட்டம், இனப்படுகொலை நாள் ஒட்டி இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க. ₹1 காசு கொடுக்காம கூடிய கூட்டம். அதே போல் நாம் தமிழக கட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த 8 விழுக்காடு வாக்குங்கிறது ஒரு வாக்கு கூட காசு கொடுத்து பெறப்பட்டதில்லை. இதே போல் உறுதிப்பாட்டை திமுக அதிமுக சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு பண்ணலாம் தேர்தல் ஆணையம் வச்சிருக்க விதியை 40 லட்சம் தான், அதிகபட்சம் 40 லட்சம் தான். ஆனால் திமுகவும் அதிமுகவும் கோடிகளை கொட்டி இறைக்குது. குறிப்பாக இடைத்தேர்தல் காலத்தில் பணம் ஆறாக ஓடுது. இப்போ ஊழல் ஒழிப்புன்னு பேசுகிறாங்க, பேச என்ன தார்மீகம் இருக்குது?